வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்வியல் முறை ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறது? அந்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை தொடர்ந்து அதிலேயே ஒரு பழக்க வழக்கம் மாதிரி, ஒரு ஹேபிட் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அதோடைய முழு பலனும் கிடைத்து இன்றும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ இந்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விதத்தில் நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ளணும், அப்படி மாற்றிக்கொண்டால் அந்த வாழ்வியல் முறையினால் உங்களுடைய பாடியில் மைக்ரோ சேஞ்சஸ், சின்ன 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 சேஞ்சஸ் வரும். அந்த மைக்ரோ சேஞ்சஸ் தான் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவோன்னா, பிஹேவியர் சேஞ்சஸ் இன் தி பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே எத்தனையோ பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கும். அந்த வாழ்வியல் பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றி ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வியல் பழக்க வழக்கங்களாக மாற்றும் போது தான் அதோடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த வாழ்வியல் பழக்க வழக்கங்களை நம்ம எப்படி நமக்கு நாமே மாற்றிக்கொள்வது? இப்போது காலையிலிருந்து எந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லைஃப், அதாவது என்ன சொல்கிறதுன்னா காலம் இடைவெளி, அந்த இடைவெளியை நம்ம எப்படி சரியான விதத்தில் செலவிடுறோம், சரியான விதத்தில் அதை எப்படி நம்ம ஹேபிட்டாக உருவாக்குறோம். அந்த ஹேபிட்டாக உருவாக்கும் போது தான் உங்கள் மனமும் உங்களுடைய உடலும் சரியான விதத்தில் சரி செய்யப்பட்டு அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. அப்போ காலையில் எப்போவுமே ஏர்லி மார்னிங் ஒரு 5 to 6, அட்லீஸ்ட்டு மினிமம் 5 o'clock, மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 6 o'clock அந்த ரேஞ்சில் வாக்கப், அதாவது எந்திரிச்சு பழகணும். ஸோ இந்த வேக்கப் எந்திரிச்சு பழகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் எந்திரிக்கும்போது உங்களுடைய சோம்பல் ஆட்டோமேட்டிக்காக அதில் பிரேக் ஆகுது. உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்க இது கண்டிப்பாக முயற்சி பண்ணும். ஸோ இதை நம்ம ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கணும். வைத்துட்டு அதே மாதிரி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி காலை கடன்களெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஐஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணும் வித் ஐ கப்ஸோட. இந்த ஐ கப்ஸோட க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம